Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி பார்க்கலாம். சாம்பார் சாதம். இதை கன்னடால hot lentil rice dish அப்படினு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் Bisibelabath. எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு நேம். இந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்றேன் அப்படினு சொல்லி நம்மளோட சேனல்ல இருக்கிற கிறிஸ்மஸ் ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோல நான் சொல்லிருப்பேன். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபியோட ஆரிஜின் எங்க அப்படினு பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸ், கர்நாடகால இருக்கிற மைசூர் பேலஸ்ல தான் இந்த ரெசிபி வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 2 டம்ளர் பொன்னி அரிசி, 3/4 டம்ளர் துவரம் பருப்பு நல்லா கழுவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்ச பின்னாடி நம்ம குக்கர்ல தான் நார்மலா வேக வைப்போம். அதனால குக்கர்ல அந்த அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. மொத்தம் 3 டம்ளர் அளவுங்கிறனால 6 டம்ளர் + 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி, மொத்தம் 8 டம்ளர் தண்ணி, 3 வெள்ளை பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் நெய். நான் எப்போவுமே பருப்பு சாம்பாருக்குன்னு பருப்பு வேக வச்சாலும் சரி, பிசிபெல்லாபாத் செஞ்சாலும் சரி, கூடவே நெய் சேர்த்து வேக வைப்பேன் நான். அதனால் 2 ஸ்பூன் நெய், உப்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம ரைஸை ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். அந்த பருப்பு சாதத்தை 5 விசில் வந்த பின்னாடி குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் கம்ப்ளீட்டாக நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிகள் வேகணும் இல்லையா, காய்கறிகள் வேகிறதுக்கும் அந்த விசில் சவுண்ட் கம்ப்ளீட்டாக நிற்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அடுத்து கடுகு, உளுந்து அது நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா லைட் பிங்க் கலரில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துடலாம். 2 சின்ன தக்காளியை அதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ரெட்டாக இருக்கிற தக்காளினா நல்லாயிருக்கும், வேகமாக நமக்கு வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் காய்கறிகளை அதில் சேர்த்துடலாம். சாம்பார் காய்கறிகள் எது வேணால் அதில் சேர்த்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி வந்து 3 காய்கறிகள் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய். இது 3ஐயும் நல்லா கழுவி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கு பின்னாடி நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெயில் ஃபஸ்ட்டு காய்கறிகளை வதக்கிடுங்க. வதக்கின பின்னாடி இப்போது மசால் பொடிகள் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபிக்கு சைடிஷ்ஷாக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தேவையே கிடையாது. அப்பளம் இருந்தால் கூட போதும், நல்லாயிருக்கும். அப்பளம், சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. தனியாக இதுக்குன்னு நம்ம சைடிஷ் செய்ய தேவையில்லை. இதில் காய்கறிகளும் போட்டுறதுனால தனியாக பொரியல் எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போது மசால் பொடி கூட நல்லா காய்கறிகளை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. காய்கறிகள் கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொல கொலன்னு கிடைக்கும். ஒரு கரெக்டான ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காய்கறிகள் நல்லா வேகட்டும் அந்த தண்ணியில். நம்ம வந்து குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட பருப்பு சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது காய்கறிகள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஓரளவு காய்கறிகள் வெந்திருக்கு. இந்த டைமில் மல்லி இலையை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பருப்பு சாதத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த ரைஸை அந்த காய்கறிகள் மசாலா அந்த இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொல கொலன்னு வேணும் அப்படின்னா நம்ம 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா அந்த காய்கறிகள் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கனால கொஞ்சம் கரெக்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா காய்கறிகளும் வெந்துடுச்சு, பருப்பு சாதமும் நமக்கு ரெடி. அந்த ஹீட்லேயே நம்ம ரைஸ் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அந்த மசாலா காய்கறிகள் கூட நம்ம வேக வச்ச பருப்பு சாதத்தை மிக்ஸ் பண்ணால் பிசிபெலாபாத் ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கடுகு உளுந்து தாளிக்கிறப்பவே கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான சாம்பார் சாதம், அதாவது பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஃபைனலாகவும் ஆட் பண்ணலாம், நம்ம முன்னாடியே கடுகு அந்த உளுந்து கூடையும் ஆட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. இந்த அப்பளம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த அப்பளம் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அப்பளமே நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். வட்டை அப்பளம் பொரிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இந்த கலர் அப்பளமே பொரிச்சிட்டோம். ரொம்ப நல்ல ரெசிபி இது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.